தலைப்புச் செய்தி. இண்டிகோ விமான சேவை பாதிப்பால் விமான சேவை கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. கோவைக்கு செல்ல 58,000 ரூபாய் கட்டணம் தற்போது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த இண்டிகோ விமான சேவையின் பாதிப்பால் விமான கட்டணத்தின் விலை பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. இண்டிகோ விமான சேவையின் பாதிப்பால் தொடர்ந்து விமான கட்டணம் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மொய்தீன். மொய்தீன், வணக்கம். இண்டிகோ தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன சொல்றாங்க? பயணிகள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? விரிவான விவரங்கள். இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தின் பயண சேவைகள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று காலை 3 மணிக்கு மேல் நிலைமை சீராகும் என இண்டிகோ நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இருப்பினும் ஒரு சில விமானங்கள் மட்டுமே இந்த நிறுவனம் இயக்கி வருகிறது. நாடு முழுவதும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தில் பைலட்டுகள் மற்றும் விமான நெறியாளர்கள் உள்ளிட்ட கேபின் குரூ எனப்படும் விமான இயக்க பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக கடந்த 4 நாட்களாக விமான சேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் பெரும் அவதிக்கு ஆகின்றனர். இதன் காரணமாக விமான சேவை வழங்கும் பிற நிறுவனங்களில் பயணிகள் அதிக அளவில் டிக்கெட் முன்பதிவு செய்வதால் அதன் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. அதாவது தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு வழக்கமாக 5,400 கட்டணம் இருக்கும் நிலையில் தற்போது 57,700 ஆகவும், பெங்களூருக்கு 6,000 இருந்து 18,200 ஆகவும், அதே மாதிரி திருச்சிக்கு 4,600 இருந்த கட்டணம் இன்று 26,700 6,000 வழக்கமாக கட்டணம் இருக்கும் மும்பை செல்லும் விமானங்களில் 25,000க்கும் மேல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது போன்று இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டதன் காரணமாக பிற விமான நிறுவனங்கள் பல மடங்கு கட்டணை உயர்த்தி விற்பனை செய்து வருகின்றன. இதன் காரணமாக ஏற்கனவே டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகள் விமான நிலையத்தில் காத்திருக்கும் பழைய டிக்கெட்களை கேன்சல் செய்து அதிக விலை கொடுத்து பல நிறுவனங்களில் டிக்கெட் பெற்று பயணிக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மொய்தீன்.